ஹாய் மக்களே, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிங்கப்பெண் அப்படி பற்றி. அதில் சிவகுமாருங்கிறவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அடே சிங்கப்பெண் படை வீட்டில் சண்டை வருவதற்கு இல்லடா, கூட்டமான இடங்களில் பெண்களை கேலி செய்பவர்கள், பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்கள் கண்காணித்து அவர்களை பிடித்து செயலில் அடைப்பதான் அவர்கள் வேலை. புருஷன் பொண்டாட்டி சண்டையிலலாம் தலையிட மாட்டாங்களாம். அப்போனா நீங்கள் புருஷன் பொண்டாட்டினா வீட்டில் உள்ளவங்களும் பெண்கள் தானே, அவங்கள தொந்தரவு பண்ண மட்டும் பண்ணலாமா? அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுவாங்க. பொது இடம் வந்தாலும் சரி, வீட்டில் பெண்களை தொந்தரவு பண்ணாலும் சரி, பஸ்ஸில் எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே பெண்களை தொந்தரவு பண்ணால் சிங்கப்பெண் கண்டிப்பாக வருவாங்க. இவர் சொல்லியிருக்காரு, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கெல்லாம் சிங்கப்பெண் வராதுன்னு. அப்போ நீங்கள் வீட்டில் என்ன வேணுமாலும் இப்போ தண்ணியை போட்டுவிட்டு வீட்டில் என்ன வேணுமாலும் பொம்பளையில் அடிப்பீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் சிங்கப்பெண் வராதா? கண்டிப்பாக வருவார்கள். எல்லாத்துக்கும் பெண்களுக்கு ஒரு இதுனா பாதுகாப்புனா சிங்கப்பெண் கண்டிப்பாக வருவாங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, பொது இடமா இருந்தாலும் சரி. சிவகுமார் அவர்களே, நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கலன்னு பார்த்தேன், சரியான கண்டென்ட் கிடந்துச்சு. சூப்பருங்க சிவகுமார், சூப்பர்.